ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் கௌரி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான கறி குழம்போட டேஸ்ட்டையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு குழம்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ராஜ்மா மசாலா. இது ரொம்ப ஹைலி ப்ரோட்டீன் உள்ள ஒரு தால். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதை அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு சூடாக ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இந்த ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராஜ்மா தால் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதில் 1 கப் ராஜ்மா எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குக்கரில் எடுத்து போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த பருப்பு தால் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதில் இந்த தாலுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த சால்ட்டை போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி இதை வேக வச்சுப்போம். இது 8 விசில் வரணும். அப்போ தான் இந்த தால் நல்லா நல்லா குழைவாக வெந்து வரும். அந்த அளவுக்கு அதை வேக வைக்கணும். இப்போ இந்த ராஜ்மா தால் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதோட தோலை பீல் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 8 விசில் வச்சு நம்மளுடைய ராஜ்மா நல்லா வெந்து வந்திருக்கான்றதை பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது இந்த அளவுக்கு இது பாருங்கள், இப்படி நசுக்கினா இந்த மாதிரி நசுங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணும். அப்படி வெந்தால் தான் நம்ம அதை கிரேவி பண்ணும்போது அந்த திக்னஸ் நல்லா கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா 8 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இந்த ராஜ்மாவை இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷரை வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது. அங்கங்கே நல்லா அந்த ராஜ்மா நல்லா கடிக்கிறதுக்கு மாதிரி இருக்கணும். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணால் கொஞ்சம் நமக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் லைட்டாக அப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை ஸ்டவ் மேலே வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் விட்டு அது கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதுக்கு கடுகு தாளிக்க போகிறதில்ல. நம்ம சீரகம்தான் தாளிக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுன்ற அவசியம் இல்லை. நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், நம்ம எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அதுக்கு 3 டைம்ஸ் தக்காளி. இதுக்கு தக்காளி தான் அதிகமாக இருக்கணும், வெங்காயம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போடுறேன்னா அதே மாதிரி மீடியம் சைஸில்
6 தக்காளி எடுத்துக்கணும். என்னோடய தக்காளி நான் யூஸ் பண்ண தக்காளி வந்து பெரிய சைஸில் இருந்ததுனால நான் 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அதுக்கு 3 டைம்ஸ் தக்காளி போடணும். அந்த தக்காளியும் நீங்கள் நல்லா அதை வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை தோலை பீல் பண்ணிவிட்டு நல்லா அதை பியூரியாக இந்த மாதிரி பியூரியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ராஜ்மா வேக வச்சு தக்காளி பியூரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ராஜ்மா மசாலா செய்கிறது ½ அன் ஹவரில் ரெடி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வரணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி பியூரியை போட்டு வதக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் நான் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவையும் இதோடு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதோடு ஆட் பண்ணலாம். இதோடு ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இதோடைய பச்சை வாசனையும் சீக்கிரமாக நம்மளுக்கு போயிடும். அதனால் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தக்காளிலாம் நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் வதங்கி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமான மசாலா எதுவுமே கிடையாது. பாருங்கள், இதுக்கு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹீப் ஸ்பூன் இந்த அளவுக்கு மிளகாப் பொடி. இது காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். அதே அளவுக்கு தனியாத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் சீரகப்பொடி ஒரு ½ ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு நம்ம ஆல்ரெடி ராஜ்மாவில் ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் இன்னும் ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க ராஜ்மாவை அதோட தண்ணியோடையே அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 கொதி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா இதை கலக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கும்போது கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிடுவோம். எனக்கு இதில் போட்ட உப்பு நான் ஆல்ரெடி போட்டது, இப்போ நான் போட்ட உப்பு எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதில் எக்ஸ்ட்ரா உப்பு நான் ஆட் பண்ணலை. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நம்மளுடைய ராஜ்மா மசாலா நல்லா இப்படி கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும். அது போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதில் பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டரை இந்த மாதிரி உருக்கி இதிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் இதில் ஊற்றி இதை நல்லா இப்படி கலக்கி விட்டுடணும்.
கலக்கிட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுடைய ராஜ்மா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து அப்படியே மூடி வைப்போம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ராஜ்மா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த ராஜ்மா மசாலா வந்து இது ஹைலி ப்ரோட்டீன் உள்ளது இந்த ராஜ்மா. அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்தியானது. நீங்களும் வந்து வீட்டில் இதே மாதிரி இதே அளவோடு நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குக் வித் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதுசான இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.